இணையத்தில் எது எப்போது வைரலாகும் என்பதை கணிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக பாடல்களை பொறுத்தவரை எந்த கணிப்பும் செல்லாது. வைதிஸ் கொலவரி துவங்கி கங்னம் ஸ்டைல், இப்போது வந்த பீர் சாங் வரை பல பாடல்கள் இதற்கு உதாரணம். இதிலேயே சில மாதங்கள் முன்பு ஒடியா மொழி பாடலான சீச்சி ரே நானி பெரிய ட்ரெண்ட் ஆனதும் அதன் தமிழ் வெர்ஷன் கூட கொண்டாடப்பட்டதும் இதற்கான சமீபத்திய உதாரணம். அதைப்போல இப்போது ட்ரெண்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது தாய்லாந்தில் உருவான பாடல் அன்னண்ட பாச்சே என்ற பாடல்தான் அது. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் இந்த பாடலின் துவக்க புள்ளி 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. தாய்மொழியில் இருக்கும் பிரபலமான வாக்கியம் அன்னண்ட பாச்சே அப்பட்ட டே டே நா அப்பட்ட கேட்டியா. கிட்டத்தட்ட இது நம்ம ஊரில் வசியப்படுத்துதல் என்ற மூட நம்பிக்கைக்கு சமமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுவதாக சொல்லப்படுகிறது. முதலில் டாங்போ கராமாம் என்ற பாடலில் அன்னண்ட பாச்சே அப்பட்ட டே டே நா போன்ற வரிகளை நகைச்சுவையாக பயன்படுத்தினார்கள் பாடகர் நொய் செர்ம்னிம் மற்றும் அப்பாடலின் பாடலாசிரியரும் இசையமைப்பாளருமான சாக் பாக்நாம். இப்பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற அப்பாடலில் தோன்றிய பாடகர் நொய் செர்மை த ஹோலி மேன் 3 என்ற படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க வைத்தனர். அதிலும் அவர் தோன்றி அன்னண்ட பாச்சே அப்பட்ட டே டே நா என்ற வரிகளை பாடியிருந்தார். 2010 இப்படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது. அதே வேளையில் டாங்போ கராமோம் பாடல் லுக் தங் காமெடி என்ற ஆல்பத்தில் ஒரு பாடலாக 2014 யூடியூப், ஸ்பாட்டிஃபை போன்ற தளங்களில் வெளியானது. 3 பாகங்களாக வெளியான த ஹோலி மேன் படம் தாய்லாந்தில் மிக பிரபலம் என்பதால் அதில் கெஸ்ட் ரோலில் வந்து நோய் செர்மைன் பாடிய அனண்ட பாச்சே பாடலும் பிரபலம். 2019 சிறுமியாக இருந்த நிக்கின் சாலின்ரி என்ற இந்தோனேஷிய பாடகி அன்னண்ட பாச்சே அப்படி டே டே நா என்ற பிரபலமான வரிகளை தன் மேடை கச்சேரியில் பாடினார். அதன் பின் பரவலாக இப்பாடல் கொண்டாடப்பட்டது. ரீல்ஸ், யூடியூப் என பல தளங்களில் இப்பாடல் பகிரப்பட்டு வந்தது. மெல்ல மெல்ல பிரபலமாகி இந்தியா வந்து சேர நிறையவே காலமாகிவிட்டது. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே பலரது காதுகளிலும் ரீங்காரமாடுகிறது இந்த அன்னண்ட பாச்சே அப்படி டே டேனா. கூடுதலாக அண்ணன்ன பாத்தியா அப்பாவ கேட்டியா என்பது போல் தமிழ் தொட்டு ஒலிப்பதும் நம்மிடையே இப்பாடல் பிரபலமாக இன்னொரு காரணம். இந்த பாடலில் பிரபல்யத்தை பற்றி கூற இந்த விஷயத்தை சொல்ல